ஸ்ரீ காசி காண்டம் 10ஆம் அத்தியாயம். தேவேந்திரன் மற்றும் அக்னி உலகங்கள். சிவசர்மன் கூறினார், கண்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அளிக்கும் இந்த சிறந்த நகரம் எது? அதன் இறைவன் யார்? உதவியாளர்கள் கூறினர், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் மக்கள். புனித ஸ்தலங்களில் யாத்திரை செய்யும் மகிமையான சிவசர்மனே, இந்த உலகில் ஒரு பழ மர விளையாட்டாக மாறிவிட்டது. பிராமணரே, இது 1000 விழிகளை கொண்ட இந்திரனின் நகரம். இது விஸ்வகர்மனால் தவத்தின் பெரும் சக்தியால் கட்டப்பட்டது. இங்குள்ள இடங்கள் பகலில் கூட நில ஒளியின் மகிமையை கொண்டுள்ளன. அமாவாசை தினத்தில் மற்றும் பிற சந்தர்ப்பங்களில் சந்திரன் கண்ணுக்கு தெரியாத போதெல்லாம் அவர் தனது மனைவி ஜோத்ஸ்னாவை சந்திர ஒளியை அந்த மாளிகைகளுக்கு இடையே நடமாட அனுப்புகிறார். தெய்வீக பெண்களில் ஒரு முதிர்ச்சி அற்ற பெண் தன் இல்லத்தின் சிறந்த சுவர்களில் தனது சொந்த பிரதிபலிப்பை கண்டு வேறொரு பெண் ஏற்கனவே உள்ளே வந்துவிட்டாள் என்று சந்தேகிக்க தொடங்குகிறாள். எனவே பொறாமையுடன் அவள் தனது சொந்த குடியிருப்பில் நுழையவில்லை என்பது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. பகலில் கூட நீலக்கல்லால் கட்டப்பட்ட மாளிகைகளுக்கு அதன் சொந்த கருமையை மாற்றிய பின் இந்த நகரத்தில் இருள் பயமின்றி தங்குகின்றது. இந்த நகரத்தில் உள்ள மக்கள் சந்திரகாந்த படிகங்களிலிருந்து நில ஒளி கற்கள் வெளியேறும் தூய நீரை தங்கள் தொட்டிகளில் சேகரிக்கிறார்கள். வேறு எந்த வகையான தண்ணீரையும் ஒருபோதும் விரும்பவில்லை. இங்கே நெசவாளர்களோ அல்லது பொற்கொள்ளர்களோ இல்லை. ஏனென்றால் ஆசையை தரும் கல்ப மரம் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வழங்குகிறது. கணித கலையில் திறமையான ஜோதிடர்கள் இங்கு இல்லை. ஏனென்றால் அற்புதமான தத்துவ ஞானியின் கல், சிந்தாமணி கல், அனைவரின் உள்ளார்ந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் விரைவாக கணக்கிட்டு புரிந்து கொள்கிறது. பானங்கள் மற்றும் பழச்சாறுகள் தயாரிக்கும் கலையில் திறமையான சமையல் கலைஞர்கள் இங்கு இல்லை. ஏனெனில் பசு காமதேனு மட்டுமே பால் மூலம் அனைத்து வகையான சாறுகளையும் தருகிறது. குதிரைகளில் ரத்தினமான உச்சைஸ்ரவஸ் உயர்ந்த சக்தியை கொண்டவர், அல்லது இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விபூதி. அதன் புகழ் குதிரைகளின் குழுக்களுக்கு மத்தியில் எல்லா இடங்களிலும் சத்தமாக பாடப்படுகிறது. அது இங்கே உள்ளது. 4 தந்தங்களை கொண்ட சிறந்த யானையான ஐராவதம் 2வது நகரும் கைலாச மலையாக இங்கே பிரகாசிக்கிறது. அது படிகத்தை போல புத்திசாலித்தனமாக இருக்கிறது. மிகச்சிறந்த மரமான பாரிஜாதம், பெண்களில் ரத்தினமான ஊர்வசி, மிகச்சிறந்த பூங்காவான நந்தனம் மற்றும் மிகச்சிறந்த நதியான மந்தாகினி அதாவது கங்கை ஆகியவை இங்கே உள்ளன. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 33 கோடி சூரர்கள் தங்கள் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக இங்கு தினமும் தங்கள் முறைக்காக காத்திருக்கிறார்கள். சொர்க்க உலகங்களில் தேவேந்திரனின் நிலையை விட சிறந்தது எதுவுமில்லை. 3 உலகங்களிலும் என்ன மகிமையும் செழிப்பும் இருந்தாலும் அது அவனது தேவேந்திரனின் செழிப்புக்கு இணையாக இருக்கலாகாது. 1000 குதிரை யாகங்களுக்கு ஈடாக பெறப்பட்டதை விட புனிதமாகவும் பெரியதாகவும் வேறு எது இருக்க முடியும்? அக்னி கடவுளின் 7 நகரங்கள் மற்றும் பிற பகுதிகளின் பாதுகாவலர்களில் எதுவுமில்லை. அர்ச்சிஸ்மதி, ஷாமினி, புண்ணியவதி, அமலாவதி, கந்தவதி, அலகா அல்லது ஐஷி ஆகியோர் மகிமையிலும் செழிப்பிலும் இதற்கு சமமானவர்கள். அவர் மட்டுமே சஹஸ்ராக்ஷ 1000 கண்கள் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மட்டுமே திவஸ்பதி, சொர்க்கத்தின் இறைவன். இந்த இறைவன் மட்டுமே சதமன்யு, 100 தியாகங்களை செய்தவர். இவை அவரது மிகவும் பிரபலமான பெயர்கள். உலகின் 7 மற்ற பாதுகாவலர்கள் அவருக்கு சேவை செய்து வணங்குகிறார்கள். சிறந்த முனிவர்களான நாரதர் மற்றும் பிறரால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த இறைவனின் நிலைத்தன்மை மூலம் அனைத்து உலகங்களின் நிலைத்தன்மையும் விரும்பப்படுகிறது. மகேந்திரனின் தோல்வியில் 3 உலகங்களும் தோற்கடிக்கப்படும். மகேந்திர நகரமான அமராவதியை விரும்பிய தானவர்கள், மனிதர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் போன்றோர் கடுமையான சுய கட்டுப்பாட்டுடன் தவம் செய்கிறார்கள். சக்கரனின் மகிமையையும் செழிப்பையும் கைப்பற்ற விரும்பிய சாகரன் போன்ற மன்னர்கள் குதிரை யாகங்கள் செய்வது போன்ற பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். எவன் தன் புலன்களை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்து பூமியில் எந்த தடையும் இல்லாமல் 100 யாகங்கள் செய்கிறானோ
அவன் அமராவதி நகரில் பூலோமஜ்ஜை சாசி பெறுகிறான். 100 யாகங்களை செய்ய முடியாத மன்னர்கள் இங்கு வசிக்கிறார்கள். ஜோதிஷ்டம் மற்றும் பிற யாகங்களை செய்யும் பிராமணர்களும் அவ்வாறே செய்கிறார்கள். துலா புருஷ தானம், தானம் செய்பவருக்கு சமமான எடையுள்ள பொருட்களை வழங்குதல் போன்று 16 பெரிய பரிசுகளை வழங்குபவர்கள் தூய்மையான ஆன்மாக்களாகி அமராவதியை அடைகிறார்கள். ஒருபோதும் கோழைத்தனமான வார்த்தைகளை பேசாத துணிச்சலான மனிதர்கள், ஒருபோதும் பின்வாங்காதவர்கள் மற்றும் சரணாலயத்தில் படுத்துக் கொள்பவர்கள். போர்க்களம், எழுத்து, நாயகனின் படுக்கை, அந்த மன்னர்கள் இங்கேயே தங்குகிறார்கள். இவ்வாறு பொதுவாக மகேந்திர நகரத்தின் நிலைமை விவரிக்கப்பட்டுள்ளது. எப்போதும் யாகங்களை செய்பவர்கள், யாகங்களின் அறிவியல் மற்றும் நுட்பத்தில் நிபுணர்கள் இங்கு வசிக்கிறார்கள். நெருப்பு கடவுளின் நகரமான இந்த அற்புதமான அர்ச்சிஸ்மதியை பாருங்கள். நெருப்பு கடவுளின் பக்தர்கள் மற்றும் சிறந்த விரதங்களை கடைபிடிப்பவர்கள் இங்கு வசிக்கிறார்கள். உறுதியான சத்வகுணம் கொண்டவர்கள் மற்றும் புலன்கள் மற்றும் செயல்களின் உறுப்புகளை கட்டுப்படுத்துபவர்கள் சுயமாகவே நெருப்பில் இறங்குவதற்காக எரியும் நெருப்பில் நுழைகிறார்கள். சத்வ குணத்தால் நிறைந்த பெண்கள் இவர்கள் அனைவரும் நெருப்பு மகிமையை கொண்டுள்ளனர். அக்னிஹோத்திரத்தில் ஈடுபடும் பிராமணர்கள், பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கும் ஆண்கள், புனித நெருப்பை எரிய வைப்பவர்கள், பஞ்சாங்கத்தின் புனித விரதத்தை கடைபிடிப்பவர்கள், இவர்கள் அனைவரும் நெருப்பு உலகத்தை அடைகிறார்கள் மற்றும் நெருப்பு மகிமையை கொண்டுள்ளனர். குளிர்காலத்தில் குளிரை தடுக்கவும் நெருப்பு அடுப்புகளை போலவும் எரிபொருள் மூட்டைகளை நன்கொடையாக வழங்குபவர் நெருப்பு கடவுளுக்கு அருகில் வசிப்பார். மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு ஆதரவற்ற நபரின் நெருப்பால் தகனம் மற்றும் பிரதிஷ்டை செய்பவர் அல்லது அவர் தானே இயலாதவராக இருந்தால் மற்றவர்களை அவ்வாறு செய்ய தூண்டினால் நெருப்பு கடவுளின் உலகில் மதிக்கப்படுவார். நாள்பட்ட அஜீரணத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இரைப்பை நெருப்பை மூட்ட மருந்துகள் ஓங்கும் தகுதியான ஆன்மா கொண்ட ஒருவர் அக்னி உலகில் நீண்ட காலம் வாழ்வார். தனது திறனுக்கு ஏற்ப யாகத்திற்கு தேவையான பொருள்களையோ அல்லது தியாகத்திற்காக பணத்தையோ வழங்குபவர் அர்ச்சிஸ்மதியில் வசிப்பார். பிராமணர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் மிகப்பெரிய கடவுள் அக்னி மட்டுமே. அவர்தான் குரு, கடவுள், மத சபதம், புனித இடம் இல்லை. அக்னியே தீர்க்கமான அனைத்தும். தீய மற்றும் அசுத்தமான அனைத்து பொருள்களும் நெருப்புடன் தொடர்பு கொள்வதால் ஒரு நொடியில் சுத்திகரிக்கப்படுகின்றன. எனவே அக்னி பாவகர், தூய்மைப்படுத்துபவர் என்று பேசப்படுகிறது. வேதங்களை படித்த பிறகும் ஒருவர் யாக நெருப்பை கைவிட்டு வேறு இடங்களில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டால் அவர் வேதங்களை அறிந்த உண்மையான பிராமணர் அல்ல. நிச்சயமாக நெருப்பு கடவுள் உள்ளார்ந்த ஆன்மா. அது பெண்களின் வயிற்றில் உள்ள வெளிப்புற சதையை எரிக்கலாம், குறைக்கலாம், ஆனால் கருப்பையில் உள்ள கருவை அல்ல. சம்புவின் நெருப்பு வடிவம் எரியும் அம்சத்தை கொண்டுள்ளது. இது படைப்பு, அழிவு மற்றும் தாங்கும் சக்தி. அது இல்லாமல் என்ன பார்க்க முடியும்? இது சித்ராபானு, நெருப்பு, 3 உலகங்களின் இறைவனின் கண். குருடாக்கும் இருளின் உலகில் அவரை நெருப்பை தவிர வேறு யார் வெளிச்சம் தருபவர்? இந்த நெருப்பில் இருந்து எடுக்கப்படும் தூபம், தீபம், நெய்வேத்தியம், உணவு பிரசாதம், பால், தயிர், நெய் மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை சொர்க்கத்தில் உள்ள அனைத்து சொர்க்கவாசிகளும் நாடுகிறார்கள். சிவசர்மன் கேட்டார், இந்த கிருஷ்ணானு நெருப்பு யார்? அவர் யாருடைய மகன்? இந்த நெருப்பு பிரதேசம் அவருக்கு எப்படி கிடைத்தது? இதை எனக்கு கூறுங்கள். தேவகர்கள் பதிலளித்தனர், மிகவும் புத்திசாலியே, கேட்பீராக. அவர் யார்? யாருடைய மகன்? ஜோதிஷ்மதி நகரம் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பதை முறையாக விவரிப்போம். நர்மதை நதியின் அழகிய கரையில் நர்மபுர நகர் முன்பு விஸ்வானரர் என்ற முனிவர் இருந்தார். அவர் சிவபக்தர் மற்றும் ஒரு நல்ல ஆன்மா. அவர் வாழ்க்கையின் பிரம்மச்சரிய நிலையில் உறுதியாக நிலை பெற்றிருந்தார். அவர் எப்போதும் பிரம்ம யஜ்ஞத்தில், வேதங்களை படிப்பதன் புனித யஜ்ஞத்தில், வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் சாண்டில்ய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் தூய்மையானவர், பிராமண மகிமையின் களஞ்சியமாக இருந்தார். மிகுந்த சுய கட்டுப்பாடு கொண்டவர். அனைத்து வேத நூல்களின் அர்த்தங்களையும் அவர் புரிந்து கொண்டிருந்தார். அவர் சமூக மரபுகள் மற்றும் பக்தி
நடைமுறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். ஒரு முறை அவர் மகேஸ்வரரை தியானித்து தனது இதயத்தில் இவ்வாறு எண்ணினார்: வாழ்க்கையின் 4 நிலைகளில் நல்ல மக்களின் நலனுக்கு மிகவும் உகந்தது எது? அது முறையாக பயிற்சி செய்வதன் மூலம் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை அடைகிறான். அவர் எல்லாவற்றையும் கவனமாக பல கோணங்களிலிருந்தும் சிந்தித்தார். இது நன்மை பயக்கும், இதுவும் நன்மை பயக்கும், இது செய்வது எளிதாக இருக்கலாம். இறுதியில் ஒரு இல்லறத்தாரின் நிலையை பாராட்டினார். மதமானவன் இல்லறத்தார் காட்டுவாசி அல்லது துறவிக்கு இல்லறத்தாரே ஆதரவாளராக செயல்படுகிறார், வேறு யாரையும் அல்ல. தேவர்கள், மனிதர்கள், பிஞ்சுகள் மற்றும் கீழ் விலங்குகள் அனைவரும் தினமும் இல்லறத்தாரை சார்ந்துள்ளனர். எனவே இல்லறத்தாரே மிகச் சிறந்தவர். நீராடாமல், ஹோமம் செய்யாமல் அல்லது எந்த தானம் செய்யாமல் உணவு உண்ணும் இல்லறத்தார் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கடன்பட்டவராகி நரகத்தில் விழுகிறார். நீராடாமல் உணவு உட்கொள்பவன் அழுக்கு உணவை உட்கொள்பவன், அழுகிய இரத்தத்தை குடிப்பவன், ஹோமம் செய்யாமல் உணவை உட்கொள்பவன், புழுக்களை உட்கொள்பவன் மற்றும் ஒரு பிரசாதம் செய்யாமல் உணவை உட்கொள்பவன் மலத்தின் சிறப்பு உணவை சாப்பிடுகிறான். ஒரு இல்லத்தரசியின் வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் சுய ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டது. இயற்கையாகவே நிலையற்ற மனம் கொண்ட ஒரு பிரம்மச்சரியத்தை எப்படி காண இயலும்? ஒரு மனச்சற்றவர் சூழ்நிலை, வற்புறுத்தல் அல்லது பொதுமக்களின் பயம் அல்லது சில சுயநல நோக்கங்களுக்காக பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் திருமண பேரின்பத்தை குறித்து சிந்திப்பதில் ஈடுபட்டால் அவர் ஏற்றுக்கொண்ட பிரம்மச்சரியம் இல்லாததை விட சிறந்தது அல்ல. ஒரு இல்லத்தரசர் மற்ற ஆண்களின் மனைவிகளை தவிர்த்து தனது மனைவியுடன் முழுமையாக திருப்தி அடைந்தால் பிரம்மச்சரியத்தை கொண்டவராக கருதப்படுகிறார். மாதவிடாய் நீராடலுக்கு பிறகு குறிப்பிட்ட தினங்களில் மட்டுமே அவளை நேசிப்பது, தேவையற்ற பற்று மற்றும் வெறுப்பு இல்லாத காமம் மற்றும் கோபம் இல்லாத மனைவியை கொண்ட யாகம் செய்யும் ஒரு இல்லறத்தார் காட்டுவாசியை விட மிக சிறந்தவர். திடீர் வெறுப்பு மற்றும் கடுமையான வெறுப்பு உணர்வுடன் இல்லறத்தாரின் வாழ்க்கையில் இல்லத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஒரு காட்டுவாசி ஒரு இல்லற வாழ்க்கையின் இனிமையான அம்சங்களை பற்றி யோசித்தால் அவர் இரண்டிலிருந்தும் வீழ்ந்து விடுவார். அவர் ஒரு உண்மையான வனவாசியோ அல்லது இல்லறத்தாரோ அல்ல. தனக்கு வந்த வாழ்வாதாரத்தின் மூலம் தன்னையும் தன் குடும்பத்தையும் பராமரித்து பிச்சை எடுப்பதை உள்ளடக்காத பெறப்பட்டவற்றில் திருப்தி அடையும் ஒரு இல்லறத்தார் ஒரு மத துறவியை விட மிக சிறந்தவர். ஒரு தனி மனிதன் எந்த நேரத்திலும் எதையாவது கேட்டு பிச்சை எடுக்க நேர்ந்தால், அது கிடைப்பது கடினமாக இருந்தாலும் தனது உணவில் அதிருப்தி அடைந்தால் அவன் வீழ்ச்சி அடைகிறான். இவ்வாறு பல்வேறு நன்மை தீமைகளை கருத்தில் கொண்ட பிறகு ராமண விஸ்வானர் சாஸ்திரங்களில் உள்ள கட்டளைகளின்படி தனக்கு பொருத்தமான ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். புனித நெருப்பை வழிபடுவதில் அவர் தவறாமல் இருந்தார். அவர் 5 யஜ்ஞங்களை தவறாமல் செய்தார். வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள 6 கடமைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவர் கடவுள்கள், பிணிகள் மற்றும் விருந்தினர்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். தம்பதியினர் எந்த அச்சமும் இல்லாமல் சரியான பரஸ்பர அனுசரிப்பை கொண்டிருந்தனர். இவ்வாறு அவர் வாழ்க்கையின் அந்தந்த நிலைகளில் பக்தி, செல்வம் மற்றும் அன்பை பெற்றார். அவர் எப்போதும் பரஸ்பர ஆன்மாவுடன் சரியான தொடர்பில் இருந்தார். கர்ம காண்டத்தில் சாஸ்திரங்களில் உள்ள சடங்குகளின் பிரிவு நன்கு அறிந்த அவர் காலை வேளையில் தேவர்களுக்குரிய அனைத்து சடங்குகளையும், நண்பகலில் மனிதர்களுடன் தொடர்புடையவர்களுக்கும், பிற்பகலில் பித்ருக்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் உரிய அனைத்து சடங்குகளையும் செய்தார். இவ்வாறு நீண்ட நேரம் கடந்துவிட்டது. பிராமணரின் மனைவியான சுஷிஷ்மதி காமனின் ரதி தேவி மனைவியைப் போல புனித விரதங்களை தொடர்ந்து கடைபிடித்தார். சொர்க்கத்தை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஒரு மகனை அவளால் பார்க்க இயலவில்லை. அதாவது பெற்றெடுத்தாள். தன் கணவன் தான் தனக்கு ஒரே நன்மை செய்பவர் என்பதை அவள் உணர்ந்தாள். ஒரு முறை அவள் அவனை வணங்கி சமர்ப்பித்தாள். சுஷிஷ்மதி கூறினாள்: உன்னத குடும்பத்தின் மகனே, உன்னத அறிவுடையவனே, என் உயிர் மூச்சின் தலைவனே, என் அன்பானவனே, புனித அனுஷ்டானங்கள் விரும்புபவனே, உன் பாத வழிபாடு காரணமாக எனக்கு அணுக முடியாதது எதுவுமில்லை. பெண்கள் வழக்கமாக அனுபவிக்கும் அனைத்து இன்பங்களையும் உங்கள் தயவால் நான் அனுபவித்திருக்கிறேன். இவற்றில் முழு இன்பத்தையும் நான் அனுபவித்தேன். அவற்றை நான் விவரிப்பேன். இன்பங்கள் 8 வகைகளாகும்.
நல்ல ஆடைகள், நல்ல இல்லங்கள், நல்ல படுக்கைகள், நல்ல பெண் உதவியாளர்கள், மாலைகள், வெற்றிலை, தங்கள் கடமைகளை செய்பவர்கள் வழக்கமாக அனுபவிக்கும் உணவு மற்றும் பானங்கள். ஆனால் ஐயா, நிறைவேறாத ஒரு ஆசை எப்போதும் என் இதயத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அது இல்லறத்தார்கள் மகிழ்ச்சி அடையும் ஒன்று. அதை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். விஸ்வானரர் கூறினார். அழகான இடுப்புகளை கொண்ட பெண்மணியே, என் இன்பத்தையும் நலனையும் விரும்பும் பெண்ணே, உனக்கு கொடுக்க முடியாதது என்ன? எனவே என்னிடம் கேட்பாயாக. பெண்மணியே, நான் தாமதமின்றி அதை கொடுப்பேன். பெண்மணியே, சிவபெருமானின் தயவால் நான் இங்கும் இனியும் பெற முடியாதது எதுவும் இல்லை. ஏனென்றால் நான் அனைவரின் நலனுக்காகவும் உழைக்கிறேன். தனது கணவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தனது கணவரை ஒரு தெய்வீக பிறவியாக கருதி அவள் மகிழ்ச்சியடைந்தாள். ஒளிரும் முகத்துடன் அவள் கூறினாள், ஐயா, எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட வேண்டுமானால் நான் வரத்திற்கு தகுதியானவளாக கருதப்பட்டால் நான் வேறு எந்த வரத்தையும் தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை. மகேஸ்வரரின் பாவமற்ற பக்தரை, எனக்கு மகேஷரை போன்ற ஒரு மகனை தாரும். சுஷிஷ்மதி கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த நல்லொழுக்கம் உள்ளவர் ஒரு கணம் தியானித்து தனது இதயத்தில் இவ்வாறு எண்ணினார். ஐயகோ, இது என்ன? இந்த பெண்மணியிடம் ஒரு அரிய விஷயம் கோரப்பட்டுள்ளது. அதாவது மன ஆசையின் பாதையிலிருந்து கூட வெகு தொலைவில் உள்ளது. அல்லது அது இருக்கட்டும், அவர் எல்லாவற்றையும் உருவாக்கியவர். சம்புவால் தான் இந்த வார்த்தைகள் பேச்சு தெய்வத்தின் வடிவத்தில் அவளுடைய நாக்கிலிருந்து உச்சரிக்கப்பட்டன. வேறு யாரால் அவரது வார்த்தையை வேறு விதமாக கூற இயலும்? அது நடக்கத்தான் செய்யும். பின்னர் ஒற்றை மனைவியை கொண்டிருப்பதற்கான சபதத்தை கண்டிப்பாக கடைபிடித்த அந்த மகிமையான முனிவர் விஸ்வானரர் தனது மனைவியிடம் கூறினார், அன்பானவளே, இது நடைபெறும். இவ்வாறு தனது மனைவியை ஆறுதல் படுத்திய பிறகு முனிவர் காசியின் இறைவனான விஸ்வேஸ்வரர் இருந்த தவம் செய்ய காசிக்கு சென்றார். வாரணாசியை விரைவாக அடைந்து மணிகர்ணிகாவை தரிசித்து நூற்றுக்கணக்கான பிறவிகளில் பெற்ற 3 வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டார். அனைத்து புனித குழிகள், குளங்கள், கிணறுகள் மற்றும் ஏரிகளில் புனித நீராடிய பிறகு விஸ்வேஸ்வரை அவற்றில் முதன்மையானவராக கொண்டு அனைத்து லிங்கங்களையும் பார்வையிட்டார். அவர் அனைத்து விநாயகர்களையும் அனைத்து கௌரிகளையும் வணங்கினார். அவர் காலராஜரையும் பாவங்களை அளிக்கும் பைரவரையும் வழிபட்டார். கணவர்களை சிவபெருமானின் உதவியாளர்கள் தண்டநாயகரை தலைவராக கொண்டு மனதார புகழ்ந்தார். சேவகர்களை, சிலைகளை சாந்தப்படுத்தினார். அவர்களில் கேசவர்கள் அனைவர், லோலாக்கர்கள் என்பவர்கள் சோம்பல் இல்லாமல் அனைத்து புனித தலங்களிலும் அரிசி உருண்டைகளை வழங்கினார். அவர் துறவிகளையும் பிராமணர்களையும் மகிழ்வித்தார். சகஸ்ர போஜனம் முதலியன ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு உணவளித்தல் மற்றும் அனைத்து லிங்கங்களையும் பக்தியுடன் வழிபட்டார். பெரும் பூஜைகளால் தேவையான அனைத்து சேவைகளையும் செய்தார். அதன் பிறகு அவர் தொடர்ந்து இந்த கேள்வியை குறித்து யோசித்தார். எந்த லிங்கம் ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றும்? ஒரு மகனுக்கான விருப்பத்துடன் செய்யப்படும் தவங்கள் எங்கே நிலையாக இருக்கும்? பல்வேறு லிங்கங்களின் எண்ணிக்கை, குறிப்பு, அவற்றின் இருப்பிடங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தன. இது புகழ்பெற்ற ஓங்காரநாதமா அல்லது கிருத்திவாசேஸ்வரரா? கலேசா, கிருத்த காலேசா, காலேசவர், கேதாரேசா, காமேசா, 3 கண்கள் கொண்ட கடவுள், சந்திரேசா, ஜேஷ்டேசா, ஜம்புகேசா, ஜெய்கிஷவேஸ்வரர், தசாஸ்வமேதத்தின் ஈசானா, திருமிச்சண்டேசா, திருக்கேசா, கருடேசா, கோகர்ணேசா, கணேஸ்வரர், ஷாதாஷ்டா, தர்மேசா, தாரகேஸ்வரா, நந்திகேசா, நிவாசேசா, பத்ரீஷா, பிரீத்திகேஸ்வரா, பசுபதி, பார்வதேஷா, பிரம்மேஷா, மத்தியமேஸ்வரர், பிரகஸ்பதீஸ்வரா அல்லது விபாண்டேஸ்வரா அல்லது திலபண்டீஸ்வரரா, அது பாரபூதேஸ்வரா அல்லது மகாலட்சுமி புரீஸ்வரரா, மிருத்தேஷா, மோக்ஷேஷா, கங்கேசா, நர்மதேஸ்வரா, மார்க்கண்ட மாணிகர்ணேஷா, ரத்னேஸ்வர அல்லது யோகினி பீடத்தில் நல்ல பலன்களை அருளும் யமுனேசா, லங்கலீசா, மகிமையுள்ள இறைவன் விஸ்வேஸ்வரன், அபிமுக்தேஸ்வரா, விசாலாட்சியா, வியாக்ரேஸ்வரா, பராகேசா, காளை சின்னம் கொண்ட கடவுள் வைசேஸ்வரன், வியாசரேஷு விதிஷா, வசிஷ்டேசா, சனீஸ்வர, சோமேஸ்வரா, இந்திரேசா, ஸ்வர்லீன சங்கமேஸ்வரா, ஹரிச்சந்திரேஸ்வரா, ஹரிகேஸ்வர,
திருச்சந்தியேஷ மகாதேவ உபசாந்தி சிவ பாவனிஷ கபர்தீஷ கந்துகேஷ மகேஸ்வர அல்லது மித்ரா வருணேஷ இவற்றில் எது விரைவில் மகனை பெறுகிறது? இவ்வாறு ஞான முனிவர் விஸ்வானரர் ஒரு கணம் சிந்தித்தார். மறக்கப்பட்டதை நான் நினைவு கூர்ந்தேன். என் ஆசை நிறைவேறியது. சித்தர்கள் நாடிய லிங்கம் மிக பெரியது. அது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது. அதை பார்வையிட்டு அதை தொடுவதன் மூலம் மனம் உற்சாகம் அடைகிறது. இங்கே சொர்க்கத்தின் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும். அனைத்து சித்திகளின் வெளிப்படையான உருவமான விகாதா தேவி அனைத்து உயிரினங்களுக்கும் சித்திகளை வழங்கும் பெரிய பீடத்தில் இருக்கிறார். தேவையான வழிபாட்டிற்காக இரவும் பகலும் தேவர்களின் இறைவனை தேவேந்திரனை வற்புறுத்துகிறாள். சித்தி விநாயகரே இங்கு தங்கியிருக்கும் பக்தர்களின் அனைத்து தடைகளையும் நீக்கி அனைத்து சித்திகளையும் ஒப்புக்கொள்கிறார். அந்த சித்தி கஷேத்திரம் அபிமுக்தத்தில் மிகப்பெரிய புனித தலமாகும். அங்குதான் வீரேஸ்வர லிங்கம் உள்ளது. இது பெரிய ரகசியங்களை கொண்டதாக கருதப்படுகிறது. காசியில் ஒரு இஞ்சி விதைக்கு கூட எந்த தலமும் இல்லை. அது ஒரு லிங்கம் இல்லாமல் உள்ளது. ஆனால் வீரேசர் விரைவில் சித்தியை வழங்குவதைப் போல வேறு எந்த லிங்கமும் இல்லை. இது பக்தி, செல்வம், அன்பு மற்றும் முக்தியை முழுமையாக வழங்குகிறது. நிச்சயமாக காசியில் வீரேஸ்வரரை போன்ற வேறு எந்த லிங்கமும் இல்லை. முன்பு ஒரு கந்தர்வ பஞ்சேஸ்வரர் இங்கே சிறந்த சித்தியை பெற்றார். ஒரு வித்யாதரன் சிறந்த கல்வி அறிவு பெற்றவனாக ஆனான். யக்ஷர்களின் அரசர் முழுமையாக பலமானார். முன்பு காக்கை போன்ற இனிமையான குரலை கொண்ட அப்சரசுகளில் மிக சிறந்தவள் மிகுந்த உணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நடனமாடத் தொடங்கி லிங்கத்தின் நடுவில் தனது உடலுடன் இணைந்தாள். முன்பு வேத சிரஸ் என்ற முனிவர் சதருத்ரியத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். இறுதியில் தனது சொந்த உருவத்தில் மந்திரத்தின் உமிழும் வடிவத்தின் லிங்கத்தில் இணைந்தார். பசுபதி சிவபெருமான் பக்தர்களில் மிக சிறந்தவர்களான சந்திரமௌலி மற்றும் பரத்வாஜர் வீரேஸ்வரரை வணங்கி அவரை புகழ்ந்து பாடினர். அவரில் இணைந்தனர். சங்கசூடன் என்ற ஒரு பெரிய பாம்பு இரவில் தனது சொந்த முகமூடியில் ரத்தினங்கள் மூலம் நீராஜனை விளக்குகளை அசைத்தல் அர்ப்பணித்து 6 மாதங்களுக்குள் சித்தியை பெற்றது. கிண்ணற பெண்மணி ஹம்சபதி தனது கணவர் வேணுப்பிரியாவுடன் இணைந்து ஆடி பாடி உயர்ந்த முக்தி நிலையை அடைந்தார். எண்ணற்ற சித்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கு சித்தி அடைந்துள்ளனர். எனவே வீரேஸ்வரர் மிகப்பெரிய சித்தலிங்கம் என்று கூறப்படுகிறது. விதேகனுக்கு பிறந்த ஜெயத்ரதன் தனது ராஜ்யத்தை இழந்தான். ஆனால் வீரேஸ்வரரை சாந்தப்படுத்திய பிறகு அவன் தனது எதிரிகளை கொல்ல முடிந்தது. பின்னர் அவர் தனது ராஜ்யத்தை திரும்ப பெற்றார். அதை அவர் தடையின்றி பராமரித்தார். கட்டுப்பாடு கொண்ட மகத மன்னர் விதுரதருக்கு மகன் இல்லை. வீரேஸ்வரரின் தயவால் அவர் ஒரு மகனை பெற்றார். இங்கு வீரேசரை வணங்கிய பிறகு வைஷ்யரான வசுதத்தன் வசுவசி அரை தெய்வீக மனிதர்கள் பெண்களை போன்ற ஒரு மகளை பெற்றான். ரத்னதத்தனும் அவ்வாறே செய்தான். நானும் வீரேசரை 3 முறை ஒரு தினத்திற்கு சாந்தி செய்வேன். விரைவில் என் மனைவி விரும்பியபடி ஒரு மகனை பெறுவேன். இவ்வாறு மனதளவில் தீர்மானித்த பிறகு புத்திசாலி பிராமணர் விஸ்வானரர் திருப்தி அடைந்தார். அவர் சந்திரகூப கிணற்றின் நீரில் புனித நீராடி ஒரு புனித சபதத்தை கடைபிடிக்க முடிவு செய்தார். 1 மாதம் அவர் ஒரு நாளைக்கு 1 வேளை மட்டுமே உணவு உட்கொண்டார். அடுத்த 1 மாதம் இரவில் மட்டுமே உணவு உட்கொண்டார். அடுத்த 1 மாதம் அவர் யாரிடமும் உணவுக்காக கெஞ்சவில்லை. அடுத்த 1 மாதம் அவர் உணவை உட்கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்தார். 1 மாதம் அவர் பால் சபதத்தை கடைபிடித்தார். பாலை மட்டுமே உட்கொண்டார். அடுத்த 1 மாதம் அவர் உணவிற்காக கீரைகள் மற்றும் பழங்களை உட்கொண்டார். அடுத்த 1 மாதம் அவர் தினமும் ஒரு கைப்பிடி எள் விதைகளை உணவாக எடுத்துக்கொண்டார். அடுத்த 1 மாதம் அவர் தண்ணீர் மட்டுமே உட்கொண்டார். 1 மாதம் அவர் பஞ்சகவ்யத்தை உட்கொண்டார். அடுத்த மாதம் அவர் ரிஷியை கடைபிடித்தார். சந்திராயணனின் தேவன் அடுத்த 1 மாதம் குஷப்புல்லின் நுனிகள் வழியாக தண்ணீர் அருந்தினார். அடுத்த 1 மாதம் காற்றை மட்டுமே உணவாக உட்கொண்டார், அதாவது வாயு போஜனம் செய்தார். பின்னர் 13வது மாதத்தில் பிராமணர் அதிகாலையில் கங்கையின் நீரில் நீராடினார். இந்த பக்தர் தனது செல்வத்துடன் வீரேசரின் சன்னதிக்கு வந்த நேரத்தில் லிங்கத்தின் நடுவில் 8 வயது அற்புதமான சிறுவன் பஸ்மத்தின் பயன்பாட்டால் அழகுபடுத்தப்பட்டதை கண்டார். அவரது விழிகள் பெரியவை, காதுகள் வரை நீண்டிருந்தன.
செவிகள் வரை நீண்ட விழிகள். அவரது உதடுகள் முற்றிலும் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவரது தலையில் அழகான பழுப்பு நிற மெட்டி முடிகள் இருந்தன. அவர் சிரித்த முகம் கொண்டிருந்தார். அவர் நிர்வாணமாக இருந்தார். குழந்தை பருவத்திற்கு ஏற்ற சில அலங்காரங்களுடன் அவர் பார்வையாளர்களின் மனதை கவர்ந்தார். அவர் விளையாட்டாக பரந்த புன்னகையை காட்டிய போதும் வேத மந்திரங்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். அவரை கண்டதும் பிராமணர் திகைத்து போனார். அவர் மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து மூச்சு திணறலுடன் உனக்கு வணக்கம் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். விஸ்வானரர் கூறினார், பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை சிவபெருமானை பிரம்மனாக கருதுகிறது மற்றும் பிம்ப பிரதிபிம்பவாத வசனம் ஆத்தியாச வசனம் போன்ற வேதாந்த கருத்துக்களால் நிறைந்துள்ளது. முழு பிரபஞ்சமும் பிரம்மமே, இரண்டாவது இல்லாத ஒன்று. அது உண்மை. உண்மை. இங்கு பல்வேறு வகையான பொருள்கள் இல்லை. ருத்ரர் தனியாகவும் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவது யாரும் இல்லை. எனவே நான் உன்னிடம் அடைக்கலம் தேடுகிறேன். மகேசரே, தனியாக படைப்பாளி ஒருவரே. சம்புவே, தாமே அனைத்தையும் படைத்தவர். தாம் உண்மையில் உருவமற்றவர். வெவ்வேறு வடிவங்களில் ஒரே வடிவமாக தோன்றும் ஒரே சூரியனைப் போல வெவ்வேறு வடிவங்களில் ஒரே வடிவமாக தோன்றுகிறீர். எனவே தம்மை தவிர வேறு எந்த ஈசனையும் நான் நாடவில்லை. வேறு அறியப்படும் போது ஒரு பாம்பின் தோற்றம் போலவும், சிப்பி ஓடு அறியப்படும் போது வெள்ளி போலவும், கானல் நீர் அறியப்படும் போது நீர் நிறைந்த குளமாகவும், இந்த வெளிப்படையான பிரபஞ்சம் மறைந்து போகும் அந்த மகேசரை நான் நாடுகிறேன். சம்புதேவரே, நீரில் குளிர்ச்சியாகவும், நெருப்பில் எரியும் சக்தியாகவும், சூரியனில் அரவணைப்பாகவும், சந்திரனில் மகிழ்ச்சியாகவும், மலர்களில் நறுமணமாகவும், பாலில் நெய்யாகவும் இருக்கும் தம்மை நான் நாடுகிறேன். தம்மை யாரால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலும்? தாம் செவிகள் இல்லாமல் இருந்தாலும் ஒலியை உணர்கிறீர்கள். தாம் நாசி இல்லாமல் இருந்தாலும் முகர்கிறீர்கள். தாம் பாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் தூரத்திலிருந்து வருகிறீர்கள். தாம் விழிகள் இல்லாமல் இருந்தாலும் அனைத்தையும் காண்கிறீர்கள். தாம் நாவில்லாமல் இருந்தாலும் தங்களால் ருசிக்க இயலும். அதனால் நான் தங்களை நாடுகிறேன். வேதங்கள் தங்களை நேரடியாக புரிந்து கொள்ளவில்லை. ஈசனே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவோ அனைத்தையும் படைத்தவரோ, முன்னணி யோகிகளோ, தேவேந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்களோ. ஆனால் ஒரு பக்தன் புரிந்து கொள்கிறான். அதனால் நான் தம்மை நாடுகிறேன். ஈசரே, உமக்கு குடும்பமோ, பிறப்பிடமோ, பெயரோ, வடிவமோ, பழக்கமோ, பூர்வீக நிலமோ இல்லை. தாம் இந்த இயல்பை சேர்ந்தவராக இருந்தாலும் தாம் 3 உலகங்களுக்கும் அதிபதி. தாம் என் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவீராக. அதனால் நான் தங்களை வணங்குகிறேன். எல்லாம் தம்மிடமிருந்து தோன்றுகின்றன. ஸ்மராவின் எதிரி தாமே எல்லாம். தாமே கௌரியின் இறைவன். தாமே நிர்வாணமாகவும் மிகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள். தாம் வயதானவர். தாம் இளைஞனும் குழந்தையும். தாம் அப்படி இல்லாதது என்ன? எனவே நான் தம்மை வணங்குகிறேன். இவ்வாறு புகழ்ந்து கூறிய பிறகு பிராமணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மரக்கட்டையைப் போல தரையில் விழுந்தார். அதற்குள் அனைத்து முதியவர்களையும் விட வயதான சிறுவன் சிறந்த பிராமணரிடம் கூறினான், ஒரு வரத்தை தேர்ந்தெடு. அப்போது திருப்தி அடைந்த முனிவர் விஸ்வானரர் மகிழ்ச்சி அடைந்த மனதுடன் எழுந்து பதிலளித்தார். ஐயா, எல்லாம் அறிந்தவரான தங்களுக்கு என்ன தெரியாது? தாங்கள் உள்ளார்ந்த ஆன்மா, இறைவன். தாங்கள் எல்லாம் அனைத்தையும் வழங்குபவர். மன வேதனையை ஏற்படுத்தும் ஒரு அவமானகரமான அவமானத்திற்கு இறைவன் ஏன் என்னை வற்புறுத்துகிறார்? தூய சபதங்கள் மற்றும் தூய்மையின் விஸ்வானரரின் வார்த்தைகளை கேட்டதும் குழந்தையாக இறைவன் இனிமையாக புன்னகைத்து கொண்டே கூறினார். சிறுவன் கூறினான், தூய்மையானவரே, சுசிஸ்மதியின் இதயத்தில் தம்மால் உருவாக்கப்பட்ட ஆசை விரைவில் நிறைவேறும். இதில் எந்த ஐயமும் இல்லை. மிகவும் புத்திசாலியானவரே, நான் சுசிஸ்மதியிடம் பிறந்த உமது மகனாக இருப்பேன். தூய்மையானவள், அழியாத அனைவரையும் நேசிப்பவள், கிரகபதி என்று அழைக்கப்படுபவள், அபிலாஷஷ்டக, ஒருவரின் விருப்பத்தை நிறைவேற்ற 8 ஸ்லோகங்களில் ஒரு பிரார்த்தனை என்று அழைக்கப்படும் தங்களால் கூறப்படும் பிரார்த்தனை பலனளிக்கிறது. ஒரு வருடத்திற்கு தினமும் 3 முறை சிவபெருமானின் முன்னிலையில் இதை கூறுவதன் மூலம் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். இந்த பிரார்த்தனையை ஓதுவது மகன்கள், பேரன்கள் மற்றும் செல்வத்தை அளிக்கிறது. இது அனைத்து அமைதியையும் ஏற்படுத்துகிறது மற்றும் அனைத்து துன்பங்களையும் அடக்குகிறது. இது சொர்க்கம், விடுதலை
விடுதலை மற்றும் செல்வத்தை அடைய உகந்தது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பக்தர் அதிகாலையில் எழுந்து புனித நீராட வேண்டும். பின்னர் அவர் சம்புவின் லிங்கத்தை வணங்க வேண்டும். அவர் 1 வருடம் இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும். மகன்கள் இல்லாத ஒருவர் தந்தையாகி விடுவார். வைசாக அதாவது வைகாசி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் அவர் சிறப்பு விரதங்கள் மற்றும் சடங்குகளை கடைபிடித்து ஸ்நான நேரத்தில், நீராடும் நேரத்தில் இந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும். அவருக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் பிராயச்சித்தத்தின் விளைவாக மாறாத நான் தங்கள் மகனாக மாறுவேன். அதேபோல் இதை படிக்கும் வேறு எவர் இந்த அபிலாஷ ஷட்கத்தை யாருக்கும் அனைவருக்கும் கொடுக்கலாகாது. இது மிகவும் இரகசியமாக வைக்கப்பட வேண்டும். இது நாள்பட்ட நோயை கூட ஏற்படுத்தும் மலடி பெண் பிரசவிக்கிறாள். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பக்தர் இதை 1 வருடம் லிங்கத்தின் முன்னிலையில் தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும். சந்தேகத்திற்கு இடமின்றி இது ஒரு மகனை பிறப்பிக்கும். இதை கூறிய பிறகு சிறுவன் மறைந்து விட்டான். பிராமணரும் இல்லம் திரும்பினார். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.